மக்கள் சேவையில் கால் நூற்றாண்டு கண்ட நாயகர் பிரதமர் மோடி. மக்கள் சேவையா? ஐயோ ஐயோ! எத்தனை ஊழல்வாதிகளை சிறையில் அடைச்சிருக்காரு, எத்தனை ஊழல்வாதிகளை சிறையில் அடைச்சிருக்காரு. ஒரே ஒரு ஊழல்வாதியை சிறையடிச்சது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஊழல் வழக்கில் கடுமையாக போராடினது தெரியுமா? ஒன்றும் கிடையாது. 11 வருஷம் பிரதமராக இருந்துட்டு நான் நம்ம ஒன்று சொல்கிறாரு. ஒரே விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் 2 வழக்கு தாக்கல் செய்தேன். ஒன்று, பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. ஒரு ஊரில் 114 வீடு கட்டினதாக சொல்கிறாங்க. அதில் 40 பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது, அப்பன் பேர் கிடையாது. அது எப்படி வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டேன். விஜிலன்ஸில் விசாரிக்க சொன்னால் விஜிலன்ஸில் விசாரிக்காமல் எவன் ஃப்ராடு பண்ணானோ அவனுக்கே அமைச்சு விட்டாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டேன். பண்டாரின்னு ஒரு ஜட்ஜி அவராக விசாரித்து அவராக தள்ளுபடி பண்ணிட்டார். அப்புறம் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் மிகப்பெரிய முறைகேடு நடக்குது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டேன். அந்த அப்புறம் 2007 போட்ட தமிழ்தாய் வாழ்த்து, 2022 அந்த தமிழ்தாய் வாழ்த்து நீ இனத்தை பிடுங்கின நீ அப்படின்னு சொல்லி தமிழ்தாய் வாழ்த்தையும் தள்ளுபடி விட்டார் சட்டவிரோதமாக அந்த பண்டாரி. உடனே நம்ம மோடி என்ன பண்ணார், வாப்பா சூப்பர் ஆளுப்பா நீ அப்படின்னு மெட்ராஸை கூட்டி வந்தேன். சென்னையில் டெல்லியில் கூட்டி கொண்டு எங்கேயோ ஒரு பதவியை கொடுத்து வச்சுருக்காரு. இதுதான் மக்கள் சேவை. ஐயா, உண்மையிலேயே மக்கள் சேவை செய்யணும்னா வேதாரண்யம் நாகக்குடியான கிராமத்துக்கு போங்க. 114 வீடு கட்டினதாக இருக்குது, தேடி பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. அதனால் யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் அதிரடியாக காலி பண்ணுங்க. அதை விட்டுட்டு மக்கள் சேவைன்னு சோனியாவின் அடிமையாகவே இருந்துக்கிட்டு இருக்காருங்க. ஜெய்ஹிந்த்.